Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து class 11 Structural Organization in Animals chapter 7 of biology வந்து பார்க்க போறோம். So நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சாப்டர்ல வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கனிசம் வந்து பார்த்துருப்போம். லைக் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அப்புறம் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் மெயினா அனிமல் கிங்டம் அப்படின்னு ஐ திங்க் இட் இஸ் சாப்டர் 4, ரைட்? அனிமல் கிங்டம்னு ஒரு சாப்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. அனிமல் கிங்டம்னு அதுல நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ் லைக் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு சிங்கிள் செல்லே பார்த்துக்கும். அதாவது இதுல நோ டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? இதுல லேபர் டிவிஷன் இருக்காது, எல்லா வரைக்கும் அந்த ஒரு செல்லே வந்து பார்த்துக்கும், கரெக்டா? That is, in complex body organization, multicellular animals எடுத்தீங்கன்னா the same basic functions are carried out by different group of cells in a well organized manner. So in complex body of multicellular animals, some basic functions எல்லாமே will be carried out by a different group of cells in a well organized manner. The body of a simple organisms like Hydra மாதிரியான simple organization ஓட பாடி நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் will be there in thousands, கரெக்ட்டுங்களா? ஹியூமன் பாடி பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் செல் ஆர் தேர். how much number of cells are there? ஹியூமன் பாடியில பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ ஒன்னொருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேற இருக்கு. how do these cells in the body work together? நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட earlier classes பாத்துட்டீங்க. group of cells which together perform a function. It will have some intercellular substance also, okayங்களா? along with some intercellular substance, along with some intercellular substance. இதுதான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா, intercellular substance என்னன்னு சொல்லுவீங்கன்னா டிஷ்யூன்னு சொல்லுவீங்க. டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவீங்க, சரிங்களா? இப்போ you may be surprised to know that all the complex animals consist of only 4 types of tissues, right? These tissues are organized in a specific proportion of the pattern like organs like stomach, lungs, heart, அப்புறம் kidney, இந்த மாதிரி. For example, stomach எப்படி இருக்கும்? கரெக்டுங்களா? stomach மாதிரி இருக்கா? சாரி, stomach மாதிரி இல்லை. Let me draw it, 1 minute. stomach, அப்புறம் will have your lungs, and you will have your heart, and you will have your kidneys. So இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா இது யார் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கும். செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒன்னொன்னா வந்து சேர்ந்துட்டே வரும். இது ஒன்னொன்னு they will split up the work in the way that it exhibits the division of labor, கரெக்ட்டுங்களா? It will contribute to the survival of the body as a whole. இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த பார்ட்ல வந்து நம்ம ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.